காலேஜில் படிக்கும்போது ஆயிரம் கற்பனைகளோட ஆடி பாடி படிச்சு முடிச்சு வந்த கிருஷ்ணமூர்த்தி வெளி உலகத்துல அடி எடுத்து வச்ச பிறகுதான் வெறும் கனவுகளும் கற்பனைகள் மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். வாழ துடிக்கிற வயசுல வாழ்க்கையோட சுமை, தன்னோட இன்பத்தை பத்தி நினைக்க நேரம் இல்லாம குடும்பத்தோட சுமை, இப்படி சுமைதாங்கியா வாழ்ந்துகிட்டு இருக்க என்னோட நண்பன் கிருஷ்ணமூர்த்தியோட கதைதான் இது. சார் 500 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். 10 ரூபாய்க்கு தான் விட்டுருக்கீங்க. 1 ரூபாய்க்கு ஓட்டிட்டு வாங்க. தேவையில்லைன்னா 1 ரூபா மிச்சமாகுமேன்னு பார்த்தேன், விட மாட்டானுங்களே. சார் 4000 ரூபாய் வேல்யூ போட்டிருக்கு, இன்சூர் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்து சொல்லுங்க. இது அந்த கவுண்டர் சார், வேல்யூ பார்த்துட்டு வாங்க. சார் 10 விட்டுட்டு போறீங்க, எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் பா. என்னைய அவனுங்க வேலை பாக்குறானுங்க. என்ன சார் சீட்டு கலைய வரல, இன்னைக்கு லீவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இப்ப வந்துருவாங்க. என்ன சார், எதுக்கு சார் நாங்க பாவாய்க்கு மாதிரி நிக்கலாம்? காலையில இருந்து எங்களுக்கு வேற வேற வேலை இல்ல, வேற வேலை போடுங்க சார். சரி கொடுங்க சார். சார் நம்மள கொஞ்சம் கவனிங்க சார். வரேன் சார். போன் வச்சுக்கிற பீப்புள்ஸ்க்கு சாதாரண பீப்புள்ஸ்க்கு வித்தியாசம் இல்லாம போயிடுது. என்ன சார் இது நான்சென்ஸ்? நாங்க எல்லாம் ஆபீஸ் போறவா, அண்ணக்காவோட நினைச்சிட்டா சார்? இப்ப எதுக்கு சார் பேச்சு? கொஞ்சம் இருங்க, வந்துருவாங்க. கவர்மெண்ட்ல வர்ற வருமானத்துல பாதிக்கு மேல சம்பளத்தை இவனுங்களே வாங்கிக்கிறானுங்க. நினைச்சா வர்றது, கையெழுத்து போட்டு காப்பி குடிக்க போயிடுறது. சட்டசபையில இந்த பிரச்சனையை நான் எழுப்பத்தான் போறேன். அதுவும் இல்லைன்னா டெல்லிக்கு போய் போராடத்தான் போறேன். அதுவும் நடக்கலன்னா இருக்கவே இருக்கு. சார் கொடுங்க. லேடி கிளர்க்கு அதான் லேட்டா வந்திருக்கு. ஆமா, இதெல்லாம் யாரு கேக்குறா? ஏமா உங்க அலங்காரம் எல்லாம் சீக்கிரமா முடிச்சு சீக்கிரமா உங்க சீட்டுக்கு வரக்கூடாது? இப்ப லேட்டஸ்ட் லேடி எல்லாம் எங்க மேக்கப் பண்றாளுங்க. செலவு கூட சரியா செய்ய வேண்டியதில்ல, அதுக்குனே வெட்டி இருக்கா பார். சார் பில்லு வேணும் சார். வெறும் நம்பர் கொடுத்தீங்கன்னா எப்படி? பில்லு தொலைஞ்சு போச்சுமா. இன்னைக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறீங்க, பணம் கட்டலைன்னா லைனை கட் பண்ணுவேங்கிறீங்க. 437 ரூபா அந்த பில்லுக்கு எனக்கு நல்லா தெரியும். எதையோ எப்படியே பார்த்து செஞ்சு கொடுமா. சார் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, ரூல்ஸ் இல்ல. நீங்க எக்ஸ்சேஞ்சுக்கு போங்க, நகருங்க ப்ளீஸ். என்னது ரூல்ஸ் இல்லையா? நீங்க மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? நீங்க மட்டும் 10 மணிக்கு வரதுக்கு 10:45 ஆபீஸ்க்கு வருவீங்க, எங்க கிட்ட மட்டும் ரூல்ஸ் பேசுவீங்க. சார் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். உங்க பில்லுக்கு எப்படி சார் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது? நான் தான் சொல்றேன்ல, 437 ரூபா தான். மிஸ்டர் அந்த பக்கம் போய் சத்தம் போடுங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதா? அதனாலதான் இங்க வர்றதுக்கு லேட்டு. இவளுக்கெல்லாம் கண்டபடி ஊரை சுத்திட்டு வந்து இங்க நம்ம கிட்ட தாயா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுவாளுங்க. யாரோ சொன்ன உனக்கு என்ன கோவம் வருது? பாருங்க சார், பப்ளிக் பார்த்து போய்க்கலாம் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. I'm sorry sir, please. என்ன உரைக்கிறா? I'm sorry. கிருஷ்ணன் please போகாதீங்க கிருஷ்ணன். வர பார்க்கலாம். என்னங்க இது? யாராவது பாத்துட்டு போறாங்க. நீங்க இன்னும் அதிகமா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. எப்ப சம்பாதிக்கணும்னு வெளியில வந்துட்டனோ அப்பவே இந்த மாதிரி பார்வைகள், இந்த மாதிரி வார்த்தைகள் பழகி போச்சு. அம்மா சொல்லுவாங்க, வேதனைப்படுறதும் வெக்கப்படுறதும் தான் ஒரு பொண்ணோட பலவீனம். அதனாலதான் இந்த ஆம்பளைங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு. அதனால நான் வேதனைப்படுறதும் இல்ல, எதையும் பெருசா எடுத்துக்கிறதும் இல்ல. பாவம்
என்னால உங்க சட்டையெல்லாம் கூட சாரி, நான் எதிர்பார்க்கவே இல்ல. சடனா அடிக்க போயிட்டீங்க. என்னால இவ்வளவு நாளா உங்க சீட் பக்கத்துலயே இருக்க, உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஹீரோ இருக்கிறத காட்டிக்கவே இல்லையே. ஹீரோ? ஆமா ஹீரோ. அது எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியலீங்க. இந்த மோசமான நாள்ல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். எனக்கா கூட இறக்கப்பட ஒரு ஜீவன் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுல. அம்மா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா, மை காட், டைம் போனதே தெரியல. நான் புறப்படுறேன். பஸ் புடிச்சு அம்மா பார்த்து வீட்டுக்கு போகணும். அம்மா பார்த்துட்டு போகணுமா? அப்ப உங்க வீட்டுல இல்லையா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எவ்வளவு நாளா? நாள் கணக்கு இல்ல, 2 வருஷம் ஆச்சு. பெராலிசிஸ். ஆபீஸ் முடிஞ்சு தினமும் போய் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வந்தா தான் 2 பேருக்குமே தூக்கம் வரும். பகல்ல ஒரு ஆயா பாத்துக்குவாங்க. பஸ் வந்துருச்சு, நான் வரேன். இன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா எனக்கே தெரியல. உங்களுக்கு? நீங்க யோசிச்சுட்டே இருங்க. பாய். என்ன ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறீங்களா? அம்மா, தரேன். பாப்பா. கலடா பண்ணக்கூடாது. சொன்னா கலடா. பேசாம வாங்கடா. தரேன்டா. தானே வேணாங்கிறது. ஒழுங்கா வரணும். கலடா பண்ணாதீங்கடா. தரேன். சட்டையை கேட்டு தரேன். பசங்களா ஒழுங்கா படிக்கிறீங்களா? எல்லாம் உங்களுக்கு தானே வேணும் இருக்கேன். தரேன். சட்டையை கேட்டு தரேன்டா. சட்டையை கேட்டணும்ல. இல்ல, எனக்கு தான் முதல்ல. பசங்களா தரேன். வா 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 வா. வாங்க 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 வாங்க. நீ வந்து இப்படி உட்காரு. இந்தமா பிஸ்கெட்டு, கடிச்சு திங்கிறதுக்கு பிஸ்கெட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிடு. டே பையா, இந்த பேட் அடிச்சு விளையாடுறதுக்கு பேட் என்ன? பால் தானே. இப்போதைக்கு உங்ககிட்ட ரப்பர் பால் இருக்குல்ல, அதை வச்சுட்டு விளையாடிட்டு அடுத்த வாட்டி வரும்போது ஒரிஜினல் கிரிக்கெட் பால் என்ன? சண்டை போடாதமா, சொல்றேன் கேளு. உனக்கு இந்த கவாஸ்கர் இல்ல, கவாஸ்கர், அந்த கவாஸ்கர் கையெழுத்து போட்ட பேட்டே வாங்கி தரேன். இப்போதைக்கு இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு. என்னடா இது? குளிச்சுட்டு ஒரு வாய் சாப்பிட விடுங்கடா அவனை. காயத்ரி, என்னம்மா? குளிக்க டவல் எடுத்து வைமா. போன தடவையே கேட்டில்ல காலிஃபிளவர் குருமா வேணும்னு. சீக்கிரம் வா. ஹோட்டல் சாப்பாட்டுல உப்பு இருக்குமா உரப்பு இருக்குமா? விசாலாச்சி, அது அப்படியே அடுப்புல வச்சிட்டு அவன் குளிச்சுட்டு வர வரைக்கும் பச்சை வாசம் போகட்டும். வாசம் தான் பிடிக்கிறது இல்ல. அப்புறம் என்னமா விஷயம்? ஒரு மாசம் சமாச்சாரம் இருக்குமே, அள்ளி விடுங்க. சீனு மாமா வந்திருந்தாருப்பா. யாரு? அந்த ஓசி சாப்பாடா? ஏதோ எசக்கு பசக்க உடனே போயிருப்பாரு. ஏண்டா உன் அவசர பத்தி இப்படி எல்லாம் போகுது? சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா போ. டேய், நீ ரொம்ப கருத்துட்டடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலைவலிக்கிறதுன்னு சொன்னல. இந்தா திரும்ப வலிச்சா சொல்லு, வேற மாத்திக்கலாம். என்ன வேலைடா இது? ஏன் பக்கத்து வீட்டுக்குலாம் டமார் அடிக்கிறதுக்கா? பின்ன சொல்லாம இருந்தா பக்கத்து வீட்டு பொம்பளைங்க சும்மா இருந்துருவாங்களா என்ன? ஆமா, உன் ஆபீஸ்லயே 4 பொம்பளைங்க வேலை செய்றாங்களே, அவங்க இத பத்தி எல்லாம் பேசாம வெறும் டியூட்டியை தான் பாக்குறாங்களா? என்னடா திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? அங்க இருக்கிற பொண்ணுங்களா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. நான் நினைக்கிற மாதிரி இல்லாட்டி போகட்டும், நீ நினைக்கிற மாதிரி ஒருத்தியாவது இருக்காளா? தப்பு இல்ல தப்பு இல்ல. ஆமா, வருமானத்தோட வருமானம் சேர்ந்தா இந்த காலத்துல வேண்டாம்னு சொல்ல போறாங்க. வாப்பா உட்காரு. நீ சாப்பிட்டியாமா? நீ சாப்பிடு. ஆமா, டாக்டர் முட்டை சாப்பிட சொன்னாரு, சாப்பிடறல? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏமா டாக்டர் சொல்லும்போது சாப்பிடுறேன்னு அப்புறமா ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? அடுத்த தடவை சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா சொல்லு, நான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதுக்கு சொல்லு, எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற சொல்லு. போன வாரம் திதி வந்துச்சுல்ல,
கூட கொஞ்சம் செலவாயிடுச்சு. யாருக்கு தெரியும் எதுக்கா? ஏப்ரல் 4 அப்பாக்கு திதி இல்ல, சனி ஞாயிறா இருந்தா வந்திருப்பேன். அனாவசியமா லீவ் போட்டா 30-40 ரூபா கட் ஆயிடும். அதான் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டம். நீ என்ன பண்ணுவ? அந்த மனுஷன் பெரியவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனை 1 தவணையோ 2 தவணையோ பாக்கி இருக்கு. நீ என்ன பண்ணுவ? இரு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்திக்க. ஏண்டா சின்னவ கல்யாணத்துக்கு ஏதாவது யோசனை பண்ணியா? யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? பணம் இருந்தா பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான். மாப்பிள்ளைக்கு என்ன செய்வ? பணம் சேரட்டும் பார்த்தா பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுதுன்னு சீனு மாமா சொன்னாரு. ஏன் இங்க யாருக்கும் தெரியாதாமா? அவர் கண்டுபிடிச்சு கொடுத்தா வந்தாராமா? அப்படிலாம் சொல்லாதடா. நமக்காக அவர் எங்கெல்லாம் அலைஞ்சிருக்காரு. நல்ல பையனா பார்த்து வச்சிருக்காரா. நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் வேற சொல்லிருக்காரு. அவங்களும் அதிகமா ஒண்ணும் விரும்பலடா. சரி சரி மோர். நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா முடியும்னு சொன்னாரு. என்னவோ லோன் பேரெல்லாம் சொன்னாரு. மேலதிகாரி கையை கால புடிச்சு கேட்க சொன்னாரு. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா 2 மாசத்துல உன்னால பணம் புரட்ட முடியும்னு சொன்னாரு. விளையாட்டுத்தனமா நல்ல சோறு சாப்பிட்டுருப்பேனா? நல்ல துணிமணி வாங்கிருப்பேனா? ஏன் எதுக்கு கல்யாணத்தை சேர்த்து வச்சுக்கிற படம் குறைஞ்சிட கூடாதுன்னு நான் கீழே தச்சு போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு பொறுப்பு இல்லையா? எவ்வளவு ரோட்ல போற சொல்லுவா போஸ்ட் வச்சுக்கிறதுக்கு இங்க இருக்க எங்க போச்சு புத்தி? பொறுப்பு இல்லையா? பொறுப்பு என் வயசுல இருந்தோட 2 குழந்தை பெற்று தெரியுதா? எனக்கு பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு இல்ல. வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாளாச்சு? 3 வருஷம். 3 வருஷத்தை அப்படியே அள்ளி கொடுத்துடா. ஒரு மூக்கு தூரம் வாங்க முடியாது தெரியுமா உனக்கு? எவ்வளவு லாரிக்கு அடிச்சு சேர்த்து தொலைற 10,000 ரூபாய் கொடுப்பா. அதை வச்சு பதில் போடுங்க. சந்தோஷமா இருக்க போடுங்க. நான் என்னவோ அனாவசியமா செலவு பண்றதா? தப்புப்பா தப்பு. இனிமே நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். நீ செத்து போய் அந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும். வேண்டாப்பா வேண்டாம். நல்லாரு, நீ நல்லாரு, அது போதும். எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற கவலையே உனக்கு வேண்டாம்னா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு என் புருஷனுக்கு கருமாதே முடிஞ்சு அக்கா மாதிரி நானும் தாலி எடுத்துட்டு வீட்டுல இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன்னா, நீ போ, கவலைப்படாம போ. நீங்க அடி எடுத்து வச்ச நேரம் ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம். செல்வமும் செல்வாக்கும் கைகோத்து வரும். இந்தாங்க, இதுல பல்புடி மடிச்சுக்காதீங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரம் இது உள்ள இருக்குது. பலாந்துக்கு நிமிஷம் வினாடி எல்லாம் பின் பாயிண்டா குறிச்சு கொடுத்திருக்கிறேன். புள்ளையாண்டாங்க சீட்டை காட்டுங்க. எங்கேயாவது தூங்கி கோட்டை விட்டுற போறான், ஜாக்கிரதை. அதுல பாருங்க, நீங்க கூட பார்க்கலாம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அந்த பயிருக்கு இதுதான் விதை. இந்த அனந்தராமன் நாள் குறிச்சு கொடுத்துட்டான்னா அடுத்த வருஷத்துக்குள்ள ஆண் குழந்தை ஜனனம். என்ன அப்படி பாக்குறீங்க? சாமி சாமி சில்லறையா இல்லையே சாமி, எங்க பரம்பரையிலே பொண்ணு பிறக்கல சாமி. பொம்பளை புள்ள பிறக்கிற மாதிரி ஒரு நல்ல நாள் வச்சு கொடுக்குறேன். இருக்கட்டும். நான் என்ன நாள் குறிச்சு கொடுத்துருக்கிறேன்? புதன்கிழமை. புதன் ரெட்ட கிரகம். ஆணும் பிறக்கலாம், பொண்ணும் பிறக்கலாம்.
ஆனா உங்க வீட்டுல பெண் குழந்தை தான் பிறக்கும். நீங்க ஏறுங்க, அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்தோஷமா புறப்படுங்க. அப்ப நான் வர்றேன். ஆஹா, கோவில் மணி அடிக்குது. மணி மணி இருக்கடா புறப்படுங்க. பாப்பா, அம்பாசிடர் கார் வச்சிருக்கிறான், அல்பம் ஒரு 50 கொடுத்துட்டு போறான். பெரிய மனுஷன் தான். ஒரு 100 ரூபா நோட்டை வெட்டிட்டு போறான். பாப்பா, ஒண்ணு இல்ல, செங்கல்பட்டுல ரிட்டையர்ட் தாசில்தார், நமக்கு பால்ய ஸ்நேகிதன். அவன் முதல்ல வேலைக்கு அப்ளிகேஷன் போடும் போதே நான் தான் நாள் குறிச்சு கொடுத்தேன். அன்னில இருந்து ஒரு பரம்பரை பழக்கம். தம்பிக்கு என்ன ஜாதகமா, கைரேகையா, முகராசியா, பேர் ராசியா, நாடியா, சோழியா? ஜாதகம் ஒன்னும் பெருசா குறிச்சு வைக்கல சார். ஆனா பர்த் டேட் மட்டும் எழுதி வச்சிருக்கேன் சார். அது கூட ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வேண்டி ஒரு வயசு கம்மியாவோ ஜாஸ்தியாவோ கொடுத்திருக்கிறத அம்மா சொன்னாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த அனந்தராமன் கிட்ட வந்துட்ட இல்ல, அணு அளவு கிடைச்சா போதும். 5 தலைமுறைக்கு ஜாதகத்தை ஒரு அலசி அலசி விடுவேன். உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கதான் போஸ்ட் ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்கு. எது கிளர்க்கு சார்? கிளார்க்கா? உனக்கு ஜோசியம் யார் முகத்துல முழிச்சேனோ. சரி, அந்த ஜனன குறிப்பேடு. நல்ல அமாவாசையில குளுத்த ராகு காலத்துல பிறந்திருக்கிற பேய் பிசாசு கூட அந்த நேரத்துல பிறக்காதே ஐயா. தயவு பண்ணி இதை வெளியே காமிச்சிடாத. பிரச்சனத்துல சொல்றேன். 10க்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு. 8. மூதேவி 10க்குள்ள எவ்வளவு நம்பர் இருக்குது? உன்னை யாரு லொட்டுன்னு 8ன்னு சொல்ல சொன்னது? 8ன்னா சனியா? நிறைய சிக்கல் இருக்குமே. மன்னிக்கணும் சார், எங்க அக்கா விதவை. அவங்களும் 2 குழந்தைங்களோட என் வீட்டுல தான் சார் இருக்காங்க. இன்னொருத்தி என்னை விட 2 வயசு சின்னவ. அவளுக்கும் கல்யாணத்துக்கு வரன் எதுவும் தேராம, அப்படியே வந்தாலும் வரதட்சணை கொடுக்க முடியாம. அதை ஏன் சார் கேக்குறீங்க? என்னால என் வேலையை கூட ஒழுங்கா பார்க்க முடியல சார். சார், என் லைஃப் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். சின்ன வயசுல நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்க. உனக்கு விடிவு காலம் வேணும், அவ்வளவுதானே? உன் தங்கச்சி கல்யாணம், அப்புறம் உன் கல்யாணம். வழி கிடைச்சு போச்சு. என்ன சார்? உன்னோட கல்யாணம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன் கல்யாணம் டேர்னிங் பாயிண்டா? எப்படி சார்? என்ன டர்னிங் பாயிண்ட்னா புரியலையா? உன் கல்யாணத்து மூலம் பணம் வந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு உன் தங்கச்சியோட கல்யாணத்தை சுலபமா முடிச்சிடலாம். என்ன முழிக்கிற? 1 1 2 2 1 3 ஈஸியா இருக்குது இல்ல? வருமானம் உள்ள பொண்ணு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது வருமானம் தானே சார்? அப்படியே இருக்கலாமே. இருக்கலாமே என்ன இருக்குது போல இருக்க? இருக்குது இல்ல? இந்த பாரு, டாக்டர் ஜோசியர் மாத்திரம் போய் சொல்லவே கூடாது. நீ என்ன பண்ற, அந்த பொண்ணையே கவர் பண்ணிக்க. ஆமா, உனக்கு ஜாதகத்துல குருபலம் வந்துருச்சுப்பா. இன்னும் 6 மாசம் தான். எதுக்கு? இன்னும் 3 மாசம் தான். அவ்வளவு தூரம் கூட இல்ல. பஞ்சாங்கத்தை பாத்தியா? இன்னும் ஒரே மாசம் தான். உனக்கு மகாலட்சுமியே கிரகலட்சுமியா வந்து அள்ளி அள்ளி கொட்ட போற. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்பி நீ வெளுத்து கட்டு. கேரி ஆன்.
நாளைக்கு நம்ம லைஃப பத்தி டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி டேலி பண்ணி டேலி அக்கவுண்ட்ஸா என்ன டேலி பண்றதுக்கு லவ்லி நான் உன்னை காதலிக்கிறேன். டிவில வர தமிழ் சினிமா மாதிரி இருக்க லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் I love you. You love me. Why don't we both get mad? இந்த மூஞ்சிக்கு இங்கிலீஷ் லாய்க்கல. எங்க அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு கலந்து பேசி ஏன்டா சுத்தி வளைக்கிற அம்மாக்குமான்னு ஆம்பளத்தனமே இல்லைன்னு நினைச்சுக்குவா. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு கேட்டுடு. எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா உடனே கல்யாணம். என்னன்ற கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அது எந்த மதமா இருந்தாலும் சரி இல்ல கிருஷ்ணன்? ஆமா, ஆனா நம்ம கோயிலுக்கு வர்றவங்க சத்தம் போடாம பேசாம இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதான் நீங்க வந்தீங்களே எதுவுமே பேசாம. திடீர்னு நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன உடனே சரி சண்டே ஃபுல்லா பேசி தீக்கிறதுக்காகத்தான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். இறங்குற இடம் கூட வரப்போகுது, இன்னும் பேச தோணல. அது ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு கோயில் ஒரு விசிட் அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. பரவாயில்ல சொல்லுங்க. உங்க கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. தப்பா? இதுக்கு போய் அப்படி மூணாவது மனுஷன் மாதிரி தயங்கி தயங்கி கல்யாணம் எப்போ நாம எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். நல்ல விஷயத்தை பத்தி தானே கேட்க ஆரம்பிச்சீங்க. இது கேட்கறதுக்கு போய் எப்படி தயங்குறீங்க? சும்மாவா சொன்னாங்க சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுதான் கல்யாணம்னு? ஆனா எவ்வளவு பேருக்கு கல்யாணம் சொர்க்கமா அமையுது? ரொம்ப ரேர் கிருஷ்ணன். எவ்வளவு பேர் டைவர்ஸ்க்காக கோர்ட் வாசல்ல நிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஊருக்காக சந்தோஷமா வாழ்ந்துட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணன். அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வரவே கூடாது. எனக்கு நிச்சயமா வேண்டாம். என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைகள்னு முழுக்க முழுக்க ஒரு குடும்ப பொண்ணா வாழணும். என்னுடைய கணவன் தான் என் உலகம்னு நினைக்கிற ஒரு சாதாரண பொண்ணா, ஒரு நிம்மதி உள்ள பொண்ணா வாழணும் கிருஷ்ணன். இந்த டியூட்டி, இந்த பஸ், இந்த ஆம்பளைங்க, இந்த கிண்டல் பேச்சு எனக்கு அழுத்து போச்சு கிருஷ்ணன். அவமானமா இருக்கு. சோ எல்லாரையும் மாதிரி வருமானத்துக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்காம என்ன நிம்மதியா எப்போ வீட்டோடய வச்சுக்கிற மாதிரி. அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பணக்காரனா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஐயோ அப்படி இல்ல. என்ன வேலைக்கு அனுப்பாம வீட்டோட வச்சுக்கணும்னா ஓரளவுக்கு வருமானம் உள்ளவரா இருந்தா போதுமே கிருஷ்ணன். இப்போ நம்ம ஆபீஸ்ல நமக்கு எவ்வளவு சம்பளம் வருது? நேரங்க ஸ்டாப்பிங் வந்துருச்சு. டைம் போனதே தெரியல. பிஎம் அவசரமா கூப்பிட்டு போல இருக்கு. எனக்கு டிரான்ஸ்பர் 2 நாள்ல ஜாயின் பண்ணணும். எங்க? சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொல்லிமலை. 1 மேன் போஸ்ட் ஆபீஸ். கொஞ்சம் ரிஸ்க் அலவன்ஸ் கூட கிடைக்கும். காட்டுக்குள்ள போறதுன்னா எனக்கும் செலவு மிச்சம். நீங்க எப்ப வேணா வரலாம்ல. நீங்க நினைச்சா வர முடியும், ஒரேடியா வந்துடவும் முடியும். அது சரி வராது. நான் அப்படி நினைக்கல.
அது முடியாது. எது முடியாது? அது இருக்கட்டும். அன்னைக்கு நீங்க என் கல்யாணத்தை பத்தி கேட்டப்போ நான் எவ்வளவு பிராங்கா சொன்னேன். உங்க கல்யாணத்தை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. உங்க கனவுகள், உங்க லட்சிய மனைவி, உங்க கல்யாணம். கல்யாணம் எனக்கெல்லாம் எதுக்குங்க கல்யாணம்? ஆனா ஆனா உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்குங்க. எனக்கு இன்விடேஷன் அனுப்புவீங்க இல்ல? நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா கிரீட்டிங்ஸ் அனுப்புறேன். அப்போ இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தாங்கிறீங்களா? ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது தான் எனக்கு நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப கல்யாணம் நடந்தா இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சி கல்யாணம், என் ஃபேமிலி ஃபியூச்சர் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாயிடும். சோ கல்யாணத்தை பத்தி நினைக்கிறதே பாவங்கிற நிலைமை. எனக்கெல்லாம் எதுக்குங்க கல்யாணம்? கேள்விக்குறியில கூட ஒரு முற்றுப்புள்ளி இருக்குல்ல கிருஷ்ணன். நாம நினைச்சா மாத்த முடியாதா? முடியும். பணத்தால மட்டும்தான் மாத்த முடியும். அதை தேடித்தான் நான் இப்ப போறேன். மெட்ராஸ்க்கு வந்தா கட்டாயம் வீட்டுக்கு வருவீங்கல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் என் லைஃப்ல ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும்னு எனக்கு தோணல. என்ன சுத்தி பார்க்கவா? இல்ல, இங்கேயே தங்கணும். ஏனுங்க மாநல்ல கணக்கெடுக்க வந்தியா? இல்ல, போஸ்ட்மேன் இந்த மலைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ரொம்ப காலமா இந்த மலைக்கு போஸ்ட்மேன் இல்ல. போஸ்ட்மேனுக்கும் வேலை இல்ல. வர்றவங்க எல்லாம் ஒரே மாசத்துல ஓடிடுறாங்க. இந்த மலைக்கு சேர்ந்தவங்க 4-5 பேர் வெளியூர்ல இருக்காங்க. எப்பாவது ஒரு லெட்டர் வரும். தேனூர் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் தான் கொண்டு டெலிவரி பண்ணுவேன். நிறைய கடன் வாங்கிட்டியா? இந்த காட்டுக்கு ரிஸ்க் எடுத்து வந்திருக்க? அலவன்ஸ், ரிஸ்க் அலவன்ஸ் கொஞ்சம் கூட வரும். காடுங்கிறதுனால செலவு கம்மி. பாவம், ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்கல்ல? உன்னோட சம்பளம் தான் அவங்களுக்கு சாப்பாடு இல்ல? ஆமாமா. நீங்க தேனூர் டவுனா இந்த மலையா? ரெண்டுமே இல்ல. கண்ட்ரி ஷாப்னு சொல்லி காலேஜை முடிச்சு ஆர்மில சேர்ந்தேன். ஸ்மால் இன்ஜுரி. இனிமே நீங்க இருக்க லாக்கி இல்ல, வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மலைக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இந்த காடு தான் என் வீடு, இந்த போட் தான் என் லைஃப். அப்போ வைஃப்? நைட் வருவாளுங்க, காலையில போயிடுவாளுங்க. குணத்துக்கு ஏத்த கூலி. ஒரு தடவை யூஸ் பண்ணவல மறுபடியும் யூஸ் பண்றது இல்ல. சொந்தமா வாழ்க. சும்மா தேவையா? வழியில யானைகள்லாம் வரும். கூட்டமா வந்தா பயம் இல்ல. ஒத்தையான பார்த்தா ஏதாவது மரத்தை ஏறிக்கோ, பொழிச்சுக்குவேன். சரிங்க. போற வழியில இன்ஜினியருக்கெல்லாம் வீடு இருக்கும். தங்கிட்டு காலையில போ. சார், சார், கதவு திறங்க சார்.
ஏன்டா இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சார் நான் புதுசா வந்துட்ட போஸ்ட்மேன் சார். கதவு திறங்க சார். சார் கதவு திறங்க சார். ஜக்கம்மா நான் புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன் சார். டாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களாடா? சாப்பிடுங்கடா. டாய் சுப்பிரமணி, நீ மத்தியானமும் லஞ்ச் சாப்பிடல. ஏண்டா பட்னி கிடந்து என் மனச நோகடிக்கிறேன். அம்மா ஜோதி, ஜோசப் சாப்பிட்டானம்மா, அவனை சாப்பிட சொல்லும்மா. கணவனே கண் கண்ட தெய்வம், முதல்ல அவனை கவனிம்மா. சார் நான் கூட மத்தியானத்துல இருந்து சாப்பிடல சார். சாப்பிட்டவங்க எல்லாம் தண்ணி குடிச்சீங்களா? பப்பி, நீ அதிகம் குடிக்காத. தூங்கும் போது நீ ரொம்ப ஒண்ணுக்கு போற. என்ன சார் பண்ணிக்கு வைக்கிற சாப்பாட போய் எனக்கு வச்சுட்டு அம்மா கண்டுகளா கண்டுகளா, உங்களை பண்ணின்னு கேவலமா பேசிட்டான்னு என்ன கவலைப்படாதீங்க. தூங்கும் போது நீங்க கவலையோட போய் படுக்க கூடாது. கண்ணு ஜெயலட்சுமி, சண்டை போடாதம்மா, போய் படுத்துக்கடா. கண்ணே நீ அழுகாதே, கண்மூடி நீ தூங்கு. இந்த இன்ஜினியர் இம்மானுவல் இருக்கிற உங்களுக்கு. பொண்ணே நீ புலம்பாதே, பொழுது வரும் நீ தூங்கு. இந்த இன்ஜினியர் இம்மானுவல் இருக்கிற. கண்ணே நீ அழுகாதே, கண்மூடி நீ தூங்கு. ஜக்கம்மா, இன்னைக்கு ரோஸ் கிடைக்கலடா, காட்டுப்பூவே வச்சுக்க. நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியாடா? ஜக்கம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. கட்டம் போட்ட சட்டை, கிரே கலர் பேண்ட், கருப்பு ஷூ. இந்த இன்ஜினியர் இமானுவேல் எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுடா. ஏய், அந்த காலத்துல இங்கிலீஷ்காரனே நான் கோட்டு சுட்டு போடும் போது வெள்ளக்காரத்தோரன் அடிச்சு ஏமாத்துட்டாடா. இனிமே போய் தான் பசங்களை எல்லாம் கவனிக்கணும்பா. சார் ஜக்கம்மா, இந்த சுப்பிரமணியம் நேத்து ராத்திரி என்ன பண்ணலாம் தெரியுமா? சார் ஜக்கம்மா, யாரோ கூப்பிடுறாங்கம்மா, என்னன்னு கேளும்மா. சார் நான் புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். இந்த ஊருக்குள்ள போக வழி தெரியல. அவனை அப்படியே பள்ளத்துல இறங்கி 2 மலை ஏற சொல்லு ஜக்கம்மா, ஊர் வந்துரும். சார் நேத்து ராத்திரி உங்க வீட்டுல இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜக்கம்மா, நேத்து ராத்திரி இந்த சுப்பிரமணியம் என்ன தெரியுமா பண்ணா? அவனுக்கு என்ன இருந்த ஜெயலட்சுமியை விட்டுட்டு ஜெயலட்சுமியை விட்டுட்டு பத்மா கிட்ட தாவிட்டாமா.
காசு கொடுத்து மலையாள படம் பார்த்தாலும் இப்படிப்பட்ட சீன்லாம் பாத்திருக்கியா? இல்ல இல்ல, இப்படி எல்லாம் அரையும் குறையுமா இவ்வளவு பக்கத்துல பார்த்ததே இல்ல. மலை மலைதான், தர தரதான். பார்த்தது போதும், கெட்ட கெட்ட ஐடியா எல்லாம் தோண போகுது. வா போகலாம். சிச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிடாது. சும்மா ஒரு சைட்டு. தனியா பேசிக்கிறதுல பாவம் பிள்ளை. ஓடியாங்க ஓடியாங்க, இங்க குடிக்கத்தான் கொடுத்தா பாக்குற பிள்ளை. மாட்டிக்கிட்டோம். இந்த ஊர்ல ஆறு இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஐயா. என்ன தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா. என்ன சொல்ற? லைஃப்லயே இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க ஐயா. என்ன சாமி ரசு புசுன்னு வளர்ற? ரசு புசுன்னு வளர்றேங்க. அப்போ யாருமே என்ன பத்தி ஒண்ணுமே சொல்லலையா? இல்லையே, யாரும் எதுவும் சொல்லலையே. சொல்லலையா? அட இல்ல சாமி. சாமி, நீ யார் சாமி? சாமி சாமி. யோ போஸ்ட் மாஸ்டரையா, இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு வந்திருக்கேன், தெரியும்ல? கவர்மெண்ட் உத்தியோகையா. என்ன ஒண்ணுமே புரியல. காகிதம் கொடுக்கறவங்க சர்க்காருக்காரங்க. ஏ செவிலியோ, ஏ மாமா, பானை கடுத்துக்கோப்புல. சாமி என்னன்னோ பேசிவிட்டீங்க, அர்த்தமே ஆகல. இதுக்கு முன்னாடி இருந்த காகிதம் கொடுத்த சாமி நல்லா அர்த்தம் படப்படியா பேசினாங்களே. இந்த ஒரு பொட்டி தான் கொண்டு வந்தீங்களா? என்ன சாமி, துணியெல்லாம் கிழிஞ்சு கிடக்குதே. அட போங்க சாமி, இப்பதான் வந்திருக்குது. குடுப்புல கொடிக்க சாமி, இதானுங்க நம்ம ஊர் அருவாதி. தேங்க்ஸுங்க. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். தண்ணிய பார்த்தாலே கண்ணை மூடிக்குவேன், இல்லைன்னா கண்ணாடியை கட்டிடுவேன். சாமி, எந்த நேரம்னாலும் ஒரு சத்தம் மட்டும் கொடுங்க சாமி. அத்தனை பேர் வந்து குமிஞ்சு போடுவோம். துளி கிளி வரணும், துளி கூட பயந்துக்காதீங்க சாமி. நான் எதுக்கு பயப்படணும்? நான் நிறைய புள்ளிலாம் பாத்திருக்கேன் சினிமால. டவுலிக்காரங்க பயம் ஜாஸ்தி சாமி. காசு கொடுக்கல பயம், உசிறு மேல பயம், காட்டுக்குள்ள
காசு பணத்துக்கு மதிப்பில்ல, உசுருக்கு மதிப்பில்ல. உங்களுக்கு என்ன சட்டத்திட்டம் ஒண்ணும் கிடையாதா? பிறக்கிறதும் போறதும் சாமியோட சட்டம் சாமி. இருக்கிற வரைக்கும் திருச்சிட்டு இருக்கணும். இதான் சாமி எங்களோட சட்டம். மத்ததெல்லாம் நமக்கு எதுக்கு சாமி? முரியாக்கோ பாரியா கொட்டோ கொட்டு. என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கேன்னு பாக்குறியா ஜக்கம்மா? இப்பதான் நம்ம பசங்களை குளிப்பாட்டினேன். அந்த அழுக்குதான் இது. இதை விட பெரிய டேம் கட்டி பசங்களை குளிப்பாட்டி இருப்பேன். கண்ணுங்களா, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணாம கரெக்டா வச்சிருக்கீங்களா? ஏதாவது குறும்பு பண்ணீங்க அவுத்து அம்மனமா விட்டுருவேன் சொல்லிட்டேன். இந்த உலகம் தோன்றின நாள்ல இருந்து இந்த நாள் தான் ரொம்ப புனிதமான நாள் ஜக்கம்மா. இது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குதே. நான் மட்டும் வெள்ளக்காரனா இருந்தா இந்த நாளை உலகம் பூரா கொண்டாடணும்னு சட்டம் போடுவேன். சவாலி பசங்க எது எதுக்கோ லீவ் விடுறானுங்க. எடுத்துட்டேன், ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். ஜக்கம்மா, உனக்கு லைலா மஜ்னு பத்தி சொல்லியிருக்கேன். அம்பிகாவதி அமராவதி பத்தி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணலையேன்னு தான் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. நாளே நாள்ல டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம அப்படி இல்ல ஜக்கம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி லவ்வா திக்கா இன்னமும் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்யாண நாள். 25 வருஷமாச்சு. ஊர்ல அம்மா கையால காரசாரமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெறும் கழங்கும் திறமா சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுல்ல? ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். தப்பு இல்ல. பசி வந்தா எல்லாம் பறந்து போயிடும். அதுல தப்பு பறந்து போயிடும். வகையா செஞ்சு வச்சிருந்தே எவ்வளவு வாயில போட்டு போயிட்டானுங்களே ஜக்கம்மா. நம்ம கல்யாண நாள் விருந்துல எந்த களவாணி பயிலோ கலங்கம் பண்ணிட்டானுங்களே ஜக்கம்மா. ஜக்கம்மா, நீ அவனைய கல்ல காட்டுமா? தம்பி, எவனோ கல்லனுக்கு பிறந்த பையன் ஜக்கம்மாவோட கல்யாண சாப்பாட்டை திருடிட்டானுங்க தம்பி. ஜக்கம்மாவும் குழந்தைகளும் பட்டியல கலக்குறாங்க. இங்க இருக்கிறவங்க யாராவது? ஜக்கம்மா இனத்தையே கேவலமா சொல்றாம்மா. டேய், ஹரிச்சந்திரன் பொய் சொல்லி ஆடு திருடினாருன்னு சொல்லு, தருமர் தாலி திருடினாருன்னு சொல்லு, நான் நம்பினாலும் நம்புவேன். ஆனா ஜக்கம்மா கூட்டத்துக்கு திருட்டு புரட்டே தெரியாதுடா. ஒளிவு மறைவே கிடையாதுடா. காதல்லையும் வெள்ள மனசு, கட்டி பிடிக்கிறதுலயும் வெள்ள மனசு தான்டா. டேய், இவனுங்க காட்டுல இருந்தாலும் மனுஷனுக்கும் மேல. ஆனா இங்க இருக்கிற பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடணும்னு நினைச்சா இவனுங்க மிருகத்துக்கும் கீழே. கண்ட துண்டமா வெட்டி போடுவானுங்க. மத்தபடி இவனுங்க தங்கண்டா. ஆனா எனக்கு இவனுங்க மேல சந்தேகம் இல்ல. நீதான் காட்டுல சாப்பாட்டுக்கு காஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்க பையன். எனக்கு உன் மேலதான்டா சந்தேகம். அதனால தான்டா என்ன ஜக்கம்மா இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. நான் அப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் போய் சச்சா வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட போறேன். ஐயா குடு. ஜக்கம்மா, உனக்காக வச்சுன்னு அதே சாம்பார் வாசனை ஜக்கம்மா. சார், பசி சார். வெறும் கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு
நாக்கு செத்து போயிடுச்சு. இனிமே எப்படி எல்லாம்? ஜக்கம்மா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டான் ஜக்கம்மா. இனிமே எப்ப வேணும்னாலும் வந்து சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போக சொல்லு ஜக்கம்மா. கேட்டும் எடுத்துக்கலாம், கேட்காமலே எடுத்துக்கலாம், சாப்பிட்டும் போகலாம், திருடிட்டும் போகலாம். இல்ல ஜக்கம்மா? இதெல்லாம் ஒரு ஊரு, இதுக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ், தண்டத்துக்கு ஒரு போஸ்ட்மேன். எத்தனை லெட்டர் வந்திருக்கு பாரு. வர்றேன். இசைக்கு காடு கொல்லிமலை. நான் போஸ்ட்மேன். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து. உங்க அப்பா கடுதாசு போட்டிருக்கடா. ஆமாடா, அவருக்கு வேலை கிடைச்சிருக்கடா. டேய், நாம இத்தனை நாள் இந்த காட்டுல கடந்து கஷ்டப்பட்டதல்ல இன்னையோட முடிஞ்சு போச்சுடா. மாவராது வரப்போதுரா வந்து நம்மள எல்லாம் பட்டத்து கூட்டிட்டு போக போறாரு. அதுக்காக தான் உங்க அப்பா கடுதாசு போட்டிருக்கு. ஐயோ சாமி, நிக்கிறீங்களே, நான் இங்க வந்துடுறேன். நீங்க உட்காருங்க சாமி, உட்காருங்க. இந்தாங்க, அவரு எப்ப இங்க வந்து எங்களை கூட்டிட்டு போவாருங்கிறத கொஞ்சம் படிச்சு சொல்றீங்களா? ராசா, அப்பம் கடுதாசு. அன்புள்ள இசைக்கு, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கை நிறைய கூலி சம்பாதிக்கிறேன். இசைக்கு, பட்டணத்துல கஷ்டப்படாமலேயே காசு சம்பாதிக்கலாம். இது தெரியாம இவ்வளவு நாளா இந்த காட்டுல கஷ்டப்பட்டுட்டேன். நீங்க ஏன் ஜாமி அவ்வளவுதான் இருக்கா? ஏக நிறுத்திட்டீங்க. அவர் எப்ப வருவாருங்கிறத சீக்கிரமா சொல்றீங்களா? நாங்க வரமாட்டேன். நீ அங்கேயே குழந்தையோட இரு. உனக்கு மாசம் மாசம் செலவுக்கு 30-40 பணம் அனுப்புறேன். அதை வச்சு அங்கேயே போடுச்சு. ஆரிரோ
தன்னை மட்டும் நினைச்சு இப்போது தத்தடிக்கும் குயில் இல்லாத தாகம் கொண்ட குயில் பெற்று வளர்த்தவள மறந்து விட்டு பறந்ததொரு குயில் தன்னை மட்டும் நினைச்சு இப்போது தத்தடிக்கும் குயில் இல்லாத தாகம் கொண்ட குயில் சொன்னா முடியாது எனக்கு சோகம் தொலை இருக்கு சொன்னா முடியாது எனக்கு சோகம் தொலை இருக்கு உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு வச்சுக்கோ, இது அம்மா அப்பா தரும். பொண்டாட்டி இல்லைன்னா பொண்டாட்டியும் கொடுக்கும். கள்ளு சாராய படிச்சான், கடகடன் உள்ள போடு, அதுக்கப்புறம் தெரியும் சொர்க்கலோகம். போடு. போடு. என்ன எடுத்து ஒழுங்கா போ, ஒழுங்கா போறா. பத்தாது, பொண்ணு சமைஞ்சா பத்தாது. பூவை மாலை சேர்த்தணும், பொண்ணை ஜோடி சேர்த்தணும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே வீணா போயிடும். உன்னோட ஜோடி சேர்றதுக்கு சாதாரண ஆம்பளை வரமாட்டான் மகளே, ஒரு பெரிய ராஜகுமாரன் தான் வந்திருக்கான். அவன் உடம்புல உசுது இல்லாம ஆபத்தான நிலைமையில கிடக்குறான். நீ போய்தான் அவனை காப்பாற்றணும்.
தாய் தகப்ப சுத்தமா இருந்தா பெற்ற பிள்ளைக்கு நோயே வராது. போய் 4 நாளைக்கு பால் கொடுக்காத போ. வாப்பா, வந்த விஷயத்த சொல்லுப்பா. நீங்க எனக்கு செஞ்ச வைத்தியம் பரவாயில்லைங்க. காயமெல்லாம் ஆறிப்போச்சு. நீங்க மட்டும் அன்னைக்கு என்ன கவனிக்கலன்னா நான் அவ்வளவுதான் பாட்டி. சிங்கமோ புலியோ என்ன தின்னுட்டு போயிருக்கோம். நீங்க என்ன மட்டும் காப்பாத்தல, என்ன நம்பிட்டு இருக்கிற என் குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி பாட்டி. உன்னை காப்பாத்துனது நான் இல்லப்பா, அது ஒரு வனதேவதை. வனதேவதையா? உட்காரப்பா, பயப்படாத உட்காரு. அவ்வளவு உனக்கு முன்னாடியே தெரியும்பா. முன்னாடி என்ன? எப்ப பாட்டி? முன் ஜென்மத்துல, போன ஜென்மத்துல நீயும் அவளும் தான் புருஷனும் பொண்டாட்டியும். அதோட விட்ட குறை தொட்ட குறை தான் இப்போ உன்னை காப்பாத்திச்சு. என்ன பாட்டி, இந்த காலத்துல போய் முன்ஜென்மம் விட்ட குறை தொட்ட குறை நல்லா சொல்லிட்டு முன் ஜென்மத்து சம்பந்தம் இல்லாம எதுவுமே நடக்காதப்பா. உங்க அப்பா சிறு வயசுலயே செத்து போனது, படிப்பை நிறுத்திட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ போய் வேலையில சேர்ந்தது, வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை கட்டிக்க நினைச்சு அது கை நழுவி போனது, இதெல்லாம் முன்ஜென்மத்து வேணப்பா. பாட்டி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க. நீங்க மட்டும் பட்டணத்துல இருந்தா குறி சொல்லியே கூட கூடயா பணத்தை அழிக்கலாம். அந்த பொண்ணு யார் பாட்டி? அவ இங்கேயே பிறந்து வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா செத்து போயிட்டான், வளர்றதுக்கு முன்னால அவங்க அம்மாளும் செத்து போயிட்டான். அதுல இருந்து இந்த கூட்டத்திலேயே ஒட்டாம காட்டுக்குள்ளேயே தனியா சுத்திட்டு கிடப்பான். எப்பவும் வந்தா இந்த குடிசைக்கு தான்ப்பா வருவா. நான் பார்க்க முடியுமா பாட்டி? பொருளுக்கு சொந்தக்காரன் பார்க்காது இருக்க முடியுமா? அவளை தேடி நீ போக வேண்டாம். நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடிக்கிட்டு அவளே வருவா. போ. பொருளுக்கு சொந்தக்காரன் பார்க்காது இருக்க முடியுமா? அவளை தேடி நீ போக வேண்டாம். நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடிக்கிட்டு அவளே வருவா. போ. என்னோட ராஜகுமாருக்கு ஒண்ணும் வராது. இவ்வளவு நாளா நீ வருவான்னு பாத்துட்டு தூங்கி போயிட்ட. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். எங்கயாவது போன இப்படிதான் கடிச்சு வச்சிருவேன். ஐயோ மனசுக்கு வயசின்ன இளங்கிலே பாடு பாடு. மனசுக்கு வயசின்ன இளங்கிலே பாடு பாடு. இதுவரை நானும் தொடவில்லை இதுவரை நானும் தொடவில்லை. மனசுக்கு வயசின்ன இளங்கிலே பாடு பாடு.
வயசென்ன இளங்கிலே பாடு மனசுக்கு வயசென்ன இளங்கிலே பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மருந்து அடிச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ, பாட்டி இல்ல, ஆத்தா, சாமி ஆத்தா. என்ன பண்ணிட்டு இருக்க? லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு. எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. இதுதான் எங்க அம்மா, இது எங்க அக்கா, இது அவங்க பசங்க, இது என் தங்கச்சி, இதுதான் நானு. ஏய், ஏன் அழற? பக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு அம்மா தெரியாது, அக்கா தெரியாது, எனக்கு யாரும் இல்லை. ஏய், இங்க பாரு, இங்க பாரு, நீ எங்க வந்துட்ட பாரு, நீ இப்ப எங்க இருக்க பாரு, நீ எங்க குடும்பத்தோட சேர்ந்துட்ட பாரு, என் தோள் மேல இருக்க பாரு, பாரு. இல்ல, அது போய் நீ போய் சொல்ற. பொய்யா? எப்பவும் இப்படிதான் அழுவியா? இனிமே அழுக மாட்டேன். உன் பேர் என்ன? பேரா? உன்னை இங்க என்னன்னு கூப்பிடுவாங்க? ஏய், இங்க வா, ஏய் இந்த கிழங்கு, ஏய் இந்த துணி அப்படின்னு ஏன் தான் கூப்பிடுவாங்க. ஏய், உனக்கு பேர் இருக்கா? கிருஷ்ணமூர்த்தி. புடிச்சவங்க கிச்சான்னு கூப்பிடுவாங்க. கிச்சா? உனக்கும் ஒரு பேர் வைக்கிறேன். சூர்யா. இன்னில இருந்து உன் பேரு சூர்யா. சூர்யா? கிச்சா சூர்யா, கிச்சா சூர்யா.
ஐயோ, மழை பெய்யுது, மழை பெய்யுது. ஏய், என்ன இந்த நேரத்துல விளையாட்டு? ஐயோ, ஏய், நான் உனக்கு ஒரு காட்டு போறவா? ஏய், எங்க எடுத்துட்டு போற? ஏய் சொல்லாத, சூர்யான்னு சொல்லு. சரி சரி, சூர்யா சூர்யா. நல்ல கிச்சா. மெட்ராஸ் போகணும். மெட்ராஸா? எவ்வளவு நாள்ல திரும்பி வருவேன்? மெட்ராஸ்ல செட்டில் ஆக போறேன். பழைய இன்ஜினியர் இமானுவல் ஆக போறேன். செத்து சங்கூதபர் காலத்துல மெட்ராஸா? பேசாம பண்ணி மேய். உனக்கு வேண்டியது பணம் தானே? இந்தா, அக்கறையில கொண்டு போய் விடு. என்ன எனக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகி பேசுற? பேச்சு மட்டும் இல்ல, மனசையும் மாத்திட்டேன், மனசுக்குள்ள இருக்கிற நினைப்பையும் மாத்திட்டேன், டோட்டலா என்னையும் மாத்திட்டேன். போட்டே எடு. வாங்க, ஏறிக்கிங்க. நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம். வாங்க. ஏயா, இதுல ஓடிட்டு போய் என்ன பண்ண போற? ஏன் 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 இதுகளை நான் கூட்டி போக கூடாது? இதுகளுக்கு நான் தானே கார்டியன். இதுக்கு எதிர்கால திட்டத்துக்கு வழிவகுக்க போறேன். லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன். விட்டதையெல்லாம் பிடிக்க போறேன். நீ மெட்ராஸ் பிளாட்ஃபாரத்துல பிச்சை எடுக்கணும்னா ஓடிட்டு போ. அப்போ இதுகளை கூட்டு போய் மெட்ராஸ்ல வாழ முடியாதுங்கய்யா. நீ இங்க குளிக்க வச்ச மாதிரி அங்க குளிக்க வைக்க முடியுமா? நீ இங்க கொடுத்த சாப்பாடு எல்லாம் அங்க கொடுக்க முடியுமா? விலைவாசி தெரியுமா? ஒரு வாரத்துல உள்ள காசுலாம் போயிட்டு போகுது. அப்புறம் குழந்தைங்க பட்டினில ஒவ்வொன்னா சாக வேண்டியதுதான். சாகறதா? என் பிள்ளைங்க சாகக்கூடாது, என் பிள்ளைங்க சாகக்கூடாது, சாகக்கூடாது. கண்ணுங்களா, கண்ணுங்களா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை மெட்ராஸ் கூட்டு போய் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இங்கேயே காட்டிலேயே சந்தோஷமா சுதந்திரமா ஹாப்பியா இருக்க. ஏய் சுப்பிரமணி, நீ எல்லாருக்கும் மூத்தவன். எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடந்துக்கணும். பசங்களா, சேத்துக்குள்ள போகாதீங்க. போனாலும் குளிக்காம இருந்துடாதீங்க. வரட்டுமா? அம்மா ஜோதி, ஜோசப் ரொம்ப நல்லவன். இவன் கூடவே சேர்ந்துக்க. சண்டசாமியை நம்பாத. அவன் காரியம் முடிச்ச உடனே சண்டை பிடிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் வீட்டுல இடம் இல்லாததுனால தேவையான அளவு பெத்துக்கிட்டு இருந்தீங்க. இனிமே கண்ட்ரோல் பண்ணாம பல குட்டிகளை போட்டு உங்க இடத்தை பெருக்கிக்கீங்க. தயவு செஞ்சு இந்த இமானுவேலுவ மனசுலயே வச்சுக்கீங்க. கண்டுகளா? வர்றையா? நல்லா யோசனை பண்ணிக்கோ. அப்போ வேற மெட்ராஸ், இப்ப வேற மெட்ராஸ். நீ பழைய ஆளு, சமாளிப்பியா? How dare you call me an old man? I am a Britisher. I was educated in England. I am a Cambridge graduate of engineering. கடலுக்குள்ள பாலம் கட்ட அளவுக்கு மூளை வச்சிருக்கேன்டா.
பிரிட்டிஷ்காரன் பார்ட்டில நான் தான் சென்டர் பிகர். நானா மெட்ராஸ்ல சமாளிக்க முடியாது. காட்டுறேன். இந்த இன்ஜினியர் இம்மானுவேல் யாருன்னு காட்டுறேன்டா. ஜக்கம்மா, ஜக்கம்மா, டேய் போட்டு நிறுத்துறா. அது ஏன் ஜக்கம்மா தானே? ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமில்லையா? நல்லா பாருடா. என் ஜக்கம்மா எப்படி நிக்கிறா பாரு, எப்படி கையாட்டுறா பாரு. ஜக்கம்மா, நீ செத்துட்டேன்னு அந்த மரம் பூசணிக்கா சொல்லிட்டாமா. அதனாலதான் காட்டை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, உன்னைய விட்டுட்டு நான் போக மாட்டேன். இனிமே நீங்க யாரும் சதி பண்ணி எங்களை பிரிக்க முடியாதா? லவ் இஸ் காட், லவ் இஸ் கிரேட். என் உலகத்துக்கு வந்துட்டேன். மத்ததெல்லாம் போய், மெட்ராஸ் போய், என்ஜினியர் போய், இந்த டேம் போய், இந்த பணமெல்லாம் போய் தான்டா. எனக்கு இந்த பணமே வேணாண்டா. எனக்கு என் ஜக்கம்மா போதும், இந்த காடு போதும். கண்ணுங்களா, உங்களை விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? இனிமே உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா. உங்களை விட்டு போனதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கடா. ஏய், அதுக்காக நீங்க எத்தனை அடி வேணாலும் அடிங்கடா, இல்லன்னா கடிங்கடா. மை ஸ்வீட் ஹார்ட். ஆட்டுக்குட்டியோட நம்ம ரெண்டு பேரும் ஒரு பூச்சி விளையாடலாமா? விளையாடுறதா? நேரமாச்சு, வீட்டுக்கு போக வேண்டாம். உனக்குதான் வீடு இல்ல, விளையாடுறதுக்கு யாரும் இல்ல. நான் போய் ஆடுகளை பட்டியல அடிக்கணும். பாட்டி ஏதாவது திட்டாங்களா? எனக்கு பாட்டியும் இல்ல, ஒண்ணு இல்ல. வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு யாரும் ஒண்ணு இல்ல. அதான் நான் இருக்கேன் இல்ல. சரி, அதை விடு, வீட்டுக்குள்ள வா. நான் உள்ள வரமாட்டேன். எனக்கு வீடு இல்ல, ஒண்ணு இல்ல. ஆட்டுக்கெல்லாம் வீடு இருக்குல்ல, எனக்கு இல்ல. நான் அனாதைன்னு சொல்லிட்டானே, எனக்கு வீடு இல்ல. யார் சொன்னாங்க உன்ன அனாதைன்னு? நான் தான் எங்க குடும்பத்தோட உன்னை சேர்த்துட்டேன்ல. அப்புறம் எப்படி அனாதையாவ? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது யார் சொன்னாங்க உனக்கு வீடு இல்லைன்னு? பாரு, எவ்வளவு பெரிய வீடு. இத மாதிரி வீடு இங்க யாராவது வச்சிருக்காங்களா? அது உனக்கு ஒரு ராஜகுமார வந்தது பிடிக்காம தான் அப்படி சொல்லிருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல. ஆமா, அவகிட்ட நீ வந்து சொல்லுவியா எனக்கு வீடு இருக்குன்னு? முதல்ல உன்னோட வீட்டுக்குள்ள வா, அப்புறமா போய் சொல்லிக்கலாம். நானும் ஜக்கம்மாவும் இந்த காட்டுல சுத்துனதான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா அவகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. நான் என்ஜினியராக கத்து கொடுத்தது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இருதயத்தை பத்தி கத்து கொடுத்தது ஜக்கம்மா யூனிவர்சிட்டி. ஆரம்பிச்சாடா கலவை. ஜக்கம்மா, நம்ம காதல பத்தி பேசுனது பிடிக்காம எந்திரிச்சு போறான் ஜக்கம்மா. அது துணை இல்லாத கிளட்டு கட்டிங்க சாமி. நீங்க சோடிகளுக்கு தானே சொல்றீங்க, சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். அப்படி இதயமும் பொருத்தமாயிட்டா பக்கத்திலேயே இருக்க மாட்டோமான்னு படக்கும். துடிக்கும், சுற்றுவட்டாரத்தையே மறக்கடிக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருந்தா என்கிட்ட வாங்க, நான் சேர்த்து வச்சிடுறேன். ஏன்னா லவ் இஸ் காட், லவ் இஸ் கிரேட். அப்படி சேர்த்து வைக்கலன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஏங்க வேண்டியதுதான். ஜக்கம்மா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்த மாதிரியே இந்த கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன பார்த்தா மாதிரியே அவ பார்த்துக்கிட்டு இருக்கா.
இவங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இந்த காட்டுக்குள்ள அவங்க நம்மள மாதிரியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணமூர்த்தி, எப்பா எப்பா கிருஷ்ணமூர்த்தி. ஜக்கம்மா உங்களுக்கு கல்யாணத்தை முடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துட்டா. நீ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு. வச்சுக்கலாம். நாளைக்கு எங்க அம்மா வராங்க, எப்ப என்னன்னு கேட்டு சொல்றேன். இங்க வர்றாங்களா? கவலையை விடு ஜக்கம்மா. அந்த அம்மாவை எப்படி சரி கட்டணுமோ நான் அப்படி சரி கட்டிடுறேன். ஜக்கம்மா எப்படியோ ஒரு முடிச்சு போட்டு விடு ஜக்கம்மா. கட்டு. என்ன ஜக்கம்மா இது தொண தொண்ணிட்டு இருக்கா? வா. இது இந்த பொட்டை வச்சுக்கிட்டு போனா இப்பவே கட்டிக்கிடான்னு உன்னை கூட்டிக்கிட்டு போகணும். இரு இத மாட்டிக்கிட்டு போனா லட்சுமிகரமா இருக்கும். சரியா ஜக்கம்மா? வா ஜக்கம்மா வா. காட்டுக்கு வந்தோன்னு ஆளே மாறிட்டேன். கழுத்துல தாயத்தெல்லாம் போட்டிருக்கு. சும்மா ஏங்க இந்த பொண்ணு? நீங்க சிட்டிக்காரங்க, அதிசயமா மகனை பார்க்க காட்டுக்கு வந்திருக்கீங்க. அதிசயமா இந்த பொண்ணையும் பார்த்து வையுங்களேன். எதிர்காலத்துல எதுக்காவது ஞாபகம் வரட்டுமே. யாருங்க உங்க பொண்ணா? எங்களுக்கு தான் ஜோதி, சுப்பிரமணியம், ஜெயலட்சுமின்னு நிறைய பசங்க இருக்காடுங்களா இல்லையா ஜக்கம்மா? இங்கதான் பக்கத்துல இருக்கு. எப்போது வரும்? எப்போது இல்ல, தினமும் போஸ்ட் ஆபீஸ் போவா. 2 பேருக்கும் நல்ல பழக்கம். என்னமா இது? நல்லாரு கால விடுமா. அப்படித்தான் மரியாதை குறையாது, குனிஞ்ச தலை நிமிராது. அப்படி அப்படி அடிவேல் அடி வச்சு மெதுவா தான் நடப்பா. நான் வேகமா தான் ஓடுவேன். அது வேற ஒட்டு இல்ல, ஒரு வேலை சொன்னா ஓடி ஆடி செய்வா. அவன் சமையல் செஞ்சு நீங்க பார்த்தது இல்லையே. இருக்க வேண்டியதானுங்களே. பொண்ணா பிறந்துட்டு ஒரு வேலையும் தெரியலனா போற இடத்துல கஷ்டம் இல்லைங்களா? அந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டியதில்ல. எல்லா வேலையும் அவன் பாத்துக்குவான். சரி, யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? அப்ப நான் புறப்பட்டேங்களா? என்னங்க அதுக்குள்ளேயே புறப்பட்டீங்க? வீட்டுல பொண்ணுங்க தனியா இருக்காங்க, நான் தானே போய் கவனிக்கணும். 6 மாசமாச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாராவது பாக்குறாங்களா? பணம் அடிச்சுட்டா போதுங்களா? பெத்த மனசு பாக்கணும்னு தோணுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானும் ஜக்கம்மாவும் நல்லபடியா பாத்துக்குவோம். அப்புறம் வந்துங்க. சரி, நான் வரேன்டா. இவனை லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்துட்டு போக சொல்லிருக்கேன். அப்ப நீங்களும் வாங்க. அப்புறம் பேசிக்கலாங்கிறீங்களா? நான் எப்படிமா என் ஜக்கம்மாவை விட்டுட்டு வர்றது? வேணும்னா லெட்டர் போடுறேன். நான் போயிட்டு வரேங்க. நீயும் போய் படகு துறையில விட்டுட்டு வா போ. இவங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்களா? இல்ல, அம்மா அப்பா இல்ல. ஏண்டா? ஷாப் ஷாப். நீ காட்டுல இருக்கிற பொண்ணு, அனாதையா இருந்தாலும் பரவாயில்ல, உழைச்சுக்குவ. எதுக்கு சொல்றீங்க? எங்க குடும்பம் அனாதையிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். இங்க இருந்து வேற பக்கம் டிரான்ஸ்பர் வாங்க முடியாதா? அதுக்கு நான் வாங்கலாமே. தங்கச்சி கல்யாணம் முடியறதுக்குள்ள எங்கயாவது நல்ல இடம் பாரு, நான் வந்து சமைச்சு போடுறேன். காட்டுல கலந்து சாப்பிடலாம், நமக்கு ஒத்து வராது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஏன் சும்மா கத்துற? அத்தை ஏன் கூட்டிட்டு போல? அப்புறம் சொல்றேன். உங்க அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்குமா?
இமானுவேல் தாத்தா சொல்லிச்சு, நான் உங்க காலை பிடிக்கணும், காக்கா பிடிக்கணும்னு. நான் நல்ல காக்கா பிடிச்சேன்னா? பிடிக்கல. உன்னை விட்டுட்டு என்ன மெட்ராஸ் வர சொல்லிட்டாங்க. பேசாம படத்தை பாரு. என்னடா பாட்டிங்களுக்குள்ள தகராறு? அவ கேக்குற, இவன் இல்லைங்கிறான். அப்ப நம்ம கொடுத்துருவான். என்னாச்சு சாமி? என்னாச்சு? எங்க சாமி இந்த படம் காட்டுற பொறுக்கி போயிடுவேன். படம் காட்டுறவங்க மாத்திரம் இல்ல, பட்டணத்துல இருந்து வர அத்தனை பேருமே பொறுக்கிங்க தான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா அந்த காகிதம் கொடுக்கறவங்க கூட பட்டணத்துக்காரங்க தானே? ஆமாப்பா, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சொன்ன மாதிரி நீ என்ன ஏமாத்திட்டு போயிடுவியா? ஏமாத்திட்டு போக மாட்டேன். என்ன விட்டு ஓட மாட்டேன்னு சொல்லு. விட்டுட்டு ஓட மாட்டேன். அப்படின்னா இங்கெல்லாம் முத்தம் கூட. சார், அட வாப்பா வா, உனக்கு ஒரு லெட்டரு ரிஜிஸ்டர்ல வந்திருக்குது. 2 நாளுக்கு முன்ன அந்த புறம்போக்கு போய் சாமிகிட்ட சொன்னனே, சொன்னானா? சொல்லிருக்க மாட்டானே. உன்னை மெட்ராஸ்க்கு மாத்திருக்காப்பா. சும்மா இல்ல, ப்ரமோஷன். எப்படியோ உன்னை புடிச்ச வனவாசம் இன்னோட முடியுது. எங்க அந்த ஆர்டர் காணா? இந்தாப்பா ப்ரமோஷன் ஆர்டர். என்ன இந்த முடிவு முடிக்கிற? சந்தோஷமா வாங்கிக்க. குடிப்பா. ஊரெல்லாம் அனாதை அனாதைன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் தானே அனாதை இல்லைன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. எப்படியோ ஒரு நல்லவங்களை கண்ணுல காட்டி நல்லவங்களோட சேர்த்து வச்சுட்டு என்னோட மூச்சு காத்து உள்ள வரைக்கும் நான் அவங்களை நிம்மதியா வச்சுக்கணும். அப்புறம் அவங்களுக்காகவே நான் செத்து போகணும் சாமி. அது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம பாத்துக்க. என்னது? ஏன் கிழிச்சு போட்ட? ஒண்ணு இல்ல. என் மேல கோவமா? ஒண்ணு இல்லைங்கறல்ல. இந்த ஊருக்கு போஸ்ட் ஹவுஸ் வேண்டாம், போஸ்ட்மேன் வேண்டாம், இழுத்து மூடி ஹெட் ஆபீஸ் வந்து சேரன்னு எழுதிருக்கு. கிழிச்சு போட்டுச்சு. அப்ப போகலன்னு அர்த்தம். போகலனா சம்பளம் இல்ல. சம்பளம் இல்லைன்னா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் நடுரோல நிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் யாராவது தெரியுமா? யாரால? எல்லாம் உன்னாலதான். உன் கூட இருக்கணுங்கிற ஆசைல பெத்தவங்களே விட்டுட்டான். புதுசுல அப்படிதான் இருப்பாங்க. போ நீ பல் சடுவ, அப்புறம் ஒண்ணு விட்டுட்டு வேற புதுசுக்கிட்டு போடுவாங்க. சிட்டிமேன் தானே, எத்தனை இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க.
போற இடத்துல தங்கிட்டா பொழப்பு நடக்குமா? என்ன மாதிரி எங்க இருக்கிறவனா இருந்தா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான். இல்ல, அது என்ன விட்டு போகாது. அப்போ குடும்பமே கோவிந்தா. அம்மா தூக்குல தொங்குவா, அக்கா கிணத்துல குதிப்பா, தங்கச்சி தண்டவாளத்துல பட்டு சாவா. இல்ல இல்ல, அது என்ன விட்டுட்டு போவாது. இல்ல, அது என்ன விட்டு போவாது. ஒண்ணு இல்லன்னு போய் சொன்ன, நீங்க இருந்துட்டா உனக்கு வேலை இல்ல. இது ஒண்ணு இல்லையா? நீ சம்பாதிக்கலன்னா உங்க குடும்பமே இல்ல. இது ஒண்ணு இல்லையா? யார் சொன்னது? படகுக்காரன். என்னால தான் நீ ஊருக்கு போகல. என்னால தான் உங்க அம்மா தங்கச்சியை விட்டுட்ட. நீ ஊருக்கு போகணும், வேலைக்கு போகணும். உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் என்னால சாக கூடாது. உன்னாலதான் நீயே நினைச்சுக்கிறல்ல? இல்ல, உன்னை விட்டுட்டு என்னாலேயே போக முடியாது. அப்படியே போனாலும் உன்னை நினைச்சு நினைச்சு 2 நாள்ல நான் செத்துருவேன். யார் வயிற்றுல பிறந்த? யார் கூட பிறந்த? அவங்களுக்காகத்தானே போறேன். நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். சொன்னது சரியாத்தான் போச்சு. நம்ம கொஞ்ச நேரம் இங்க வரல, நம்ம புள்ள நம்ம கிட்ட இல்ல. எங்க சாமி கூட்டிட்டு போறிய? கல்யாணம் பண்றதா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருப்பான். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு கைய பிடிச்சி சத்தியம் பண்ணிருப்பான். காட்டை விட்டு போன ராணி ஆக்குறேன்னு ஆசை காட்டிருப்பான். நீங்க எல்லாம் இழிச்சு வாய் கூட்டங்க, ஏன் வந்தாலும் பழக விடுறீங்க. சரி, அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு ஆந்திராலே பாம்பேலோ வித்துட்டு போலான்னு போயிட்டு இருக்கான் மச்சான். தோல் வெளுப்பா இருக்கு, ஆளும் அங்கங்க எடுப்பா இருக்கு. எப்படியும் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வித்துட்டு போலாம் கணக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனை போய் எங்க போறேன்னு கேக்குறீங்களா? காட்டுவாசி பொண்ண கண்டவன் பக்கத்துல படுக்க வச்சு சம்பாதிக்க போறாயா? என்னம்மா ராணி ஆக்க போறேன்னு நினைச்சவன் 20 ராணி ஆக்கிறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சுதானே கத்துற? என்னடா ஃப்ரெண்டு மாதிரி பழகினானே இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? அப்படி பழகினதுனாலதான் இவனோட திட்டமெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இப்படி ஒரு அப்பாவை கூட்டத்தை ஏமாத்துறது பாவண்டா டே கிச்சான். எங்களை அவ்வளவு சொல்லுல ஏமாத்த முடியாது சாமியோ. எங்கிருந்து எங்க வந்து நம்ம பொண்ணைய கூட்டிட்டு போய் ஊருக்கெல்லாம் பாய வரைக்கும் பாக்குறான். என்ன நியாயம் பேசுறியா? தூக்கி எறிஞ்சு விட்டு பொண்ணுக்கு காணாத்த பொண்ணுங்கள வழக்கமான அவன் தலையை வெட்டி அந்த மரத்துல தலைகளை தொங்க போடுங்க. வர டவுன்டாரங்களா பாத்துட்டு போகட்டும். அவங்கள விட்டுடுங்க. நீங்க சொல்றபடி கேட்கிறேன். என்னமா சொன்ன? நாங்க சொல்றபடி எல்லாம் கேட்கல. அவங்கள விட்டுடுங்க. நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன். அப்போ இந்த கூட்டத்துல யாராவது கட்டிக்குவாளான்னு கேளுங்கப்பா.
முதல்ல அவங்கள விட்டுடுங்க. நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன். அவங்கள சரி விட்டுடுங்க. இவளே ஒத்துக்கிட்டா அப்புறம் அவ எதுக்கு நமக்கு? அந்த நாய் பையல அப்படியே அடிச்சு தூக்கி போட்டுடுவாங்களே. எவனாச்சும் ஒருத்தனுக்கு இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு கண்ணாத்த முடிச்சு போடுவாங்க. அவங்கள யோ அவசரப்பட்டு யாருக்காவது கட்டி வச்சிடாதீங்கப்பா. நான் வந்த அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். தூக்கி போட்டு நினைங்கிறான் அவனை. ஜக்கம்மா, காதல் குற்றமா ஜக்கம்மா? இத்தனை நாள் காதல் விரோதிக்கு மத்தியில இருந்தேன். பேசு ஜக்கம்மா. ஏன் பேச மாட்டேங்கிற? கதையில சொல்ற மாதிரி காதல் தெய்வம் இல்லடான்னு அடிச்சுட்டாங்க ஜக்கம்மா. சூர்யாவை பிரிச்சுட்டாங்க ஜக்கம்மா. ஒரு இதயத்தை ரெண்டா முடிச்சுட்டாங்க. சினிமாவுல காதலை பார்த்து கை தட்டானுங்க, நிஜ வாழ்க்கையில கைய கால வெட்டுறானுங்க ஜக்கம்மா. அவங்கள எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நான் செத்தாவது அவங்கள காப்பாத்தணும். உயிரோட இருந்து சாதிக்க முடியாத மண்ணோட மண்ணா போயாவது அவங்க கண்ணீர் துடைப்பேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். யாருக்காக நீ இங்க வந்த? எதுக்காக நீ இப்படி அடிபட்டு சாகணும்? அந்த காலத்துல நான் தான் வெளியே போக முடியாம, நல்லது கெட்டது அனுபவிக்க முடியாம இங்கேயே மாட்டிக்கிட்டேன். நீயாவது குடும்பத்தோட போய் சந்தோஷமா இரு. வா, எதை பத்தியும் நினைக்காத. படகுத்துறை வரைக்கும் வந்து நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு மேல ஜக்கம்மா பாத்துக்குவா. இங்க இருக்கிற கூட்டத்துக்கு நான் பகையானாலும் பரவாயில்ல, காதலுக்கு பகையாக மாட்டேன். தம்பி, இன்னைக்கு நீங்க இந்த காட்டுல இருந்து தப்பிக்க போறீங்க. முடியுமா சார்? திரும்ப கூட்டமா வந்து தடுத்தா? இன்னை யாரும் தடுக்காதபடி நான் பாத்துக்கிறேன். சரியா இங்க இருந்து 10 மணிக்கு கிளம்பி நேரம் மந்திரக்கழி வீட்டுக்கு போ. அங்கிருந்து சூர்யாவை கூட்டிக்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு படகுத்துறைக்கு போயிடு. ஆனா இதெல்லாம் 15 நிமிஷத்துல முடிஞ்சிடணும். அதுக்கு மேல ஊர்க்காரங்க உஷாராயிடுவானுங்க. மறந்துடாத. 10 மணி. எங்கெங்கயோ பிறந்தவங்க இந்த காட்டுல வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் ஆயிட்டோங்கிறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடம் ஆயிட்டோங்கிறது தான் சரி. எப்படி இருக்க கூடாதுன்னு என்ன பார்த்து நீ பாடம் படிச்சுட்ட, எப்படி இருந்திருக்கலாம்னு நான் உன்னை பார்த்து பாடம் படிச்சுட்டேன். தம்பி, தப்பா நினைச்சுக்காம இதை வாங்கிக்கணும். உன்னோட கஷ்ட காலத்துக்கு இது உதவட்டும். இல்லைன்னா என்னோட ஞாபகார்த்தமா இருக்கட்டும். இன்ஜினியர் சாமி உச்சிக்கு போய் நின்னுட்டு இறங்க மாட்டேங்குது. அட கீழே விழுந்தா எலும்ப எண்ணி பாக்குறதுக்கு 8 நாள் ஆகும். பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்க. வேணுமா? ஏ சாமியா, இறங்கி வா சாமி. ஒருத்தம் பாக்கி இல்லாம வந்தாச்சா? வந்துட்டா சாமி. செவிலியோட மாமே, முக்கியமா படகோட்டி ஷியாம் வந்துட்டானா? இங்கதான் நிக்கிறாங்க சாமியா. சூர்யா, 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 சூர்யா. எல்லாரையும் அப்படியே நிக்க சொல்லு. நான் பேசுற வரைக்கும் இங்க இருந்து யாரும் அசைய கூடாது. அசைச்சிங்க இங்க இருந்து அப்படியே குதிச்சிருவேன். அரக்கு இருக்கேன். கீழே குதிச்சாலும் குதிச்சிருவான். யாரும் நகராதீங்கப்பா. காளியாத்தாவரம் காப்பாற்றணும். கவலைப்படாம போங்க. எதுக்காக சாமி அங்க போய் நிக்கிறீங்க? யாரு உங்களை என்ன சொன்ன?
இந்த உலகம் எனக்கு எதுக்குடா? எனக்கு எதுக்குடா இந்த உலகம்? இரும்பு எங்க இருக்கு, தங்கம் எங்க இருக்குன்னு தோண்டி பாக்குற இந்த உலகத்துல இருதயத்தை எவன்டா தேடி பாக்குறான்? அப்படி பார்த்திருந்தா எத்தனையோ பேரை காதல் தோல்வியில இருந்து காப்பாத்தி இருக்கலாம்டா. காதலை காப்பாத்த வக்கீல் இல்லாம என்ன காப்பாத்தி என்னடா சாதிக்க போறீங்க? நீங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்டா. பண்ணின்னு தெரியாம பாசத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரன், கொண்டாட்டி சத்து தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரன், இதுதான்டா உங்களுக்கு தெரியும். மனுஷனுக்கு பேர் வச்சா அது பாசம், மிருகத்துக்கு பேர் வச்சா பைத்தியக்காரனாடா. உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்ணே மணியன்னு கொஞ்சுவானுங்க, அது காதல். செத்த பிறகு மறக்க முடியாம கொஞ்ச நாள் பைத்தியக்காரனாடா. எனக்கு எதுக்குடா இப்பேற்பட்ட உலகம்? எனக்கு தேவையில்லடா. அப்ப கூட பேச பிடிக்காம, அம்மா கூட பேச பிடிக்காம ஜக்கம்மா என் மேல உயிரா கிடந்தா. அது பிடிக்காம நீங்க தானடா பிரிச்சுட்டீங்க. என் ஜக்கம்மாவை நீங்க தான்டா சாகடிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு காதல் பிடிக்கல, காதல் தேவையில்லை. காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாப்புக்காக கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. காதல் மட்டும் போதுன்னு எவன்டா கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க? காதலுக்கு விரோதிங்க இருக்கிற இந்த உலகத்துல நான் எதுக்குடா இருக்கிறோம்? எவனாவது கிட்ட வந்தீங்க இப்படியே கீழே போயிடுவேன். என் ஜக்கம்மா உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடியே என்ன கீழே விழுக வைக்கிறாதீங்கடா. அங்கேயே நில்லுங்க. ஜக்கம்மா, நீ என்ன காப்பாத்திட்டமா? இந்த உலகத்துல இருந்து என்ன காப்பாத்திட்ட? அட, அந்த ஆள் இங்கேயே பேசிட்டு நிக்கட்டும். வாங்கல, வீட்டுக்கு போலாம். அங்க ஏதாச்சோ என்னாச்சோ வாங்கல வாங்கல வாங்கல. ஜக்கம்மா உத்தரவு கொடுத்துட்டாடா, போகாதீங்கடா. காதலுக்காக வாழ்ந்துட்டேன், இப்ப காதலுக்காகவே சாக போறேன். லவ் இஸ் காட், லவ் இஸ் கிரேட். ஜக்கம்மா அழுக்கு ஒடிஞ்சிருக்கு. ஆத்துல கூட்டு ஓடிலாமா? ஆத்துல முதலெல்லாம் இருக்கு, பரவாயில்லையா? டேய் வேணா, இது வரைக்கும் எப்படியோ, இனிமே என் விஷயத்த தள்ளிடாத. இப்பதானே தெரியுது இன்ஜினியர் கிழமை எதுக்கு மலை உச்சிக்கு போனான்னு, எதுக்கு ஒரு ஆள் விடாம கூட்டத்தை கூட்டினான்னு, எதுக்கு வாட்ச பார்த்துட்டு பேசிட்டே இருந்தான்னு, எதுக்கு மலை உச்சில இருந்து விழுந்து சத்தான்னு இப்பதானே தெரியுது. உன்னை அவங்கிட்ட அனுப்புறதுக்கு இப்பவே உன்னை கொண்டுட்டு எடுத்துட்டு போனா நீதான் கூட்டிட்டு போயிட்டா நினைச்சுக்குவாங்கல்ல. இன்ஜினியர் கிழமை அரப்பாயத்தமா இருந்தாலும் சாகும் போது எனக்கு தான் உதவி பண்ணிட்டு போயிருக்கான். அவன் ஆத்மா சாந்தடி. ஆமா, இவ்வளவு கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவ? ஒரு மஞ்சாக்கார கட்டுவ, அம்மா தங்கச்சி குரூப்ல சேர்த்து 10ஓட 11 வச்சு கஞ்சியோ கூழோ ஊத்துவ. ஆனா நான் அப்படி கொடுமைப்படுத்த மாட்டேன். தோல் சிவப்பா இருக்கு, ஆளும் அங்கங்க எடுப்பா இருக்கு. அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு ஆந்திராவிலயோ பாம்பேவிலயோ 50,000க்கு 1 லட்சம் வித்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ பூந்துட்ட மச்சான்.